புத்தகத்தின் பெயர் ராமாயண கதைகள். ஆசிரியர் லதா குப்பா. வாசிப்பது சுகன்யா கருணாகரன். வழங்குவது ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம். பாரதம் முழுவதும் பரவியிருக்கும் ராமாயணம் காலத்தை வென்று நிற்கும் ஒரு படைப்பு. ராமாயணத்தில் வரும் பல்வேறு நிகழ்வுகளும் கதைகளும் இன்றளவும் மக்களால் நினைவு கூறப்படுகின்றன. ராமாயணத்தில் வரும் பல்வேறு கதைகளை எளிய நடையில் சொல்லும் புத்தகம் இது. இக்கதைகளை படித்தால் ஒட்டுமொத்த ராமாயணத்தையும் படிக்கும் அனுபவத்தை பெறலாம். லதா குப்பாவின் முதல் புத்தகமான மகாபாரத கிளை கதைகள் பெற்ற வரவேற்பினை தொடர்ந்து வெளியாகும் இவரது இரண்டாவது நூல் இது. சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கதை சொல்ல நினைக்கும் பெற்றோர்களுக்குமான புத்தகம். ராமாயண கதைகள். கதை 1. பாலகாண்டம். அவதாரம். இலங்கை அரசன் ராவணன் படைப்பு கடவுள் பிரம்மதேவனின் அருள் வேண்டி கடும் தவம் புரிந்தான். அவனுடைய தவத்தை மெச்சிய பிரம்மன் ராவணன் வேண்டியபடி ரிஷி, தேவ, கந்தர்வ, ராட்சசர்களால் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்ற பெரும் வரத்தினை அளித்தான். மனிதர்களை துச்சமாக எண்ணிய பெரும் பலம் பொருந்திய ராவணன் இந்திரனை வென்று தேவலோகத்தை அடைய எண்ணினான். தன்னுடைய பராக்கிரமத்தால் உலகிலும் உள்ள முனிவர்கள், ஞானிகள், தேவர்கள் ஆகியோரை இம்சிக்க அவர்கள் பிரம்மனிடம் முறையிட்டனர். வரம் பெற்ற கர்வத்தால் ஆணவம் தலைக்கேறி சகல உயிர்களையும் துன்புறுத்தும் ராவணனை கொல்ல அவன் துச்சமாக மதிக்கும் மனிதரால் மட்டுமே முடியும் என்று பிரம்மன் கூறினார். அதை கேட்ட தேவர்களும் ரிஷிகளும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் விஷ்ணுவிடம் சரணடைந்து பூமியில் மனிதராய் அவதரித்து தங்களையும் பெண்களையும் அரக்கனிடமிருந்து காப்பாற்றுமாறு வேண்டினர். பூலோகத்தில் தர்மங்களை அறிந்து யாசிப்பவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கும் அயோத்தி மன்னன் தசரதனுக்கும் அவனுடைய 3 மனைவிகளுக்கும் 4 அம்சங்களாய் அவதரித்து கொடூர அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று தேவ, கந்தர்வ, யக்ஷ, ரிஷிகள் மகாவிஷ்ணுவை வேண்டினர். அயோத்தி மன்னனின் அருங்குணங்களை அறிந்த விஷ்ணு பரமாத்மாவும் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி மனித அவதாரம் எடுக்க சம்மதித்தார். குழந்தை பாக்கியம் இல்லாத தசரத மன்னர் ரிஷிபுத்திரரின் ரிஷ்யசிங்கர், குலகுரு வசிஷ்டர், அரண்மனை புரோகிதர்களை கொண்டு அஸ்வமேத யாகம் செய்து அனைவரின் ஆசிகளையும் பெற்றார். பின் ரிஷ்யசிங்கரின் ஆலோசனைப்படி குழந்தை வரம் வேண்டி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார். யாகத்தின் முடிவில் பிரம்மனால் அனுப்பப்பட்ட நரன் பாயாசத்துடன் தோன்றி தசரதனிடம் தாங்கள் செய்த அஸ்வமேத யாகம் மற்றும் புத்திரகாமேஷ்டி யாகத்தின் மூலம் கிடைத்திருக்கும் பெரியவர்களின் ஆசி மற்றும் இந்த திவ்ய பாயாசத்தை மனைவிகளுக்கு அளித்தால் புத்திரபாகியம் உண்டாகும் என்று கூறி ஆசிர்வதித்தார். மனம் மகிழ்ந்த தசரத மன்னன் மனைவியரிடம் சென்று நடந்தவற்றை கூற அவர்களும் சந்தோஷமடைந்தனர். தசரதன் தனது முதல் மனைவி கௌசல்யாவுக்கு பாதி பாயாசத்தையும் 4 பாகத்தை சுமித்திரைக்கும் 8 பாகத்தை கைகேயிக்கும் கொடுத்தார். மீதமிருந்த 8 பாகத்தை சுமித்திரைக்கு கொடுக்க கௌசல்யாவும் கைகேயும் அருந்திய பிறகு சுமித்திரையும் பாயசத்தை அருந்தினார். விரைவில் 3 மனைவிகளும் கர்ப்பம் தரிக்க அயோத்தி மன்னன் எல்லையற்ற ஆனந்தமடைந்தார். அதே நேரத்தில் ராவணனை அழிப்பதற்கு ராமனுக்கு உதவியாக தேவர்கள், யக்ஷர்கள், ரிஷிகளிடம் பலம் பொருந்திய வானர சேனை படைகளை உருவாக்க ஆலோசனை கூறினார். பின்னர் முன்பொரு காலத்தில் தன்னால் படைக்கப்பட்ட ஜாம்பவான் என்ற கரடியை பற்றியும் கூறினார் பிரம்மன். அதை கேட்ட இந்திரன் மகேந்திர மலையை போன்ற பலம் வாய்ந்த வாலியையும், சூரிய பகவானின் அம்சத்துடன் சுக்ரீவனையும், பிரகஸ்பதி அம்சமாக வானரங்களில் மிகவும் புத்தி கூர்மை கொண்ட தாராவையும், குபேரன் போன்ற கந்தமாடனையும், விஸ்வகர்மாவை கொண்டு நளாவையும், அக்னிதேவன் ரூபமாக நீலாவையும், அஸ்வினி இரட்டையர்களாக மைந்தம், துவிவிதம் எனும் இரட்டை வானரங்களையும், வருண பகவானின் ஆசியோடு சுஷேனாவையும், பர்ஜன்யன் துணையோடு பலசாலி ஷரபாவையும், வாயு பகவானின் சக்தி கொண்டு வானரங்களிலேயே பலசாலியும் பராக்கிரமமும் கொண்ட வினயாவின் மகன் கருடனுக்கு இணையான ஆஞ்சநேயனையும், மேலும் பல்லாயிரக்கணக்கான வலிமையான வானர கூட்டங்களையும் படைத்தனர். நினைத்த நேரத்தில் உருமாறும் எண்ணமற்ற கரடிகளும் வானரப்படைகளும் ராமர் லக்ஷ்மணரோடு சேர்ந்து ராவணனை கொல்ல பெரும் படையும் பிரம்மனின் அறிவுரைப்படி அப்போதே உருவாக்கப்பட்டது. அவர்கள் மிகப்பெரிய மலைகளை உலுக்கி உறுதியான வேரூன்றிய மரங்களை கிழித்தெறியும் பலம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வேகத்தால் நதிகளின் அதிபதியான கடலையே கிளறும் ஆற்றல் பெற்றவர்களாக படைக்கப்பட்டார்கள். இஷவாகு குலத்தை பெருமைப்படுத்த சுபயோக சுபதினத்தில் விஷ்ணுவின் அம்சமான ராமனை பெற்றெடுத்தாள் கௌசல்யா. கைகேயி பரதனையும், சுமித்ரை லக்ஷ்மண சத்ருகுண இரட்டையர்களையும் பெற்றெடுத்தார்கள். எல்லையில்லா ஆனந்தத்தில் தசரத மன்னர் தானங்கள் பல செய்தார். அயோத்தி மக்களும் தேவர்களும் யக்ஷர்களும் கந்தர்வர்களும் மகிழ்ந்து கொண்டாடினார்கள்.
அரக்கனை அழிக்க 4 அம்சங்களுடன் பரமாத்மா விஷ்ணு பூமியில் அவதரித்தார். அனைவருக்கும் வணக்கம். அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம். அராலிட்டி மொபைல் ஆப், AURALITY ஆப், கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர், ஸ்டோரிடெல், ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள் மற்றும் டியூனின், ஓவர்டிரைவ், ஹூப்லா, libro.fm, எனிப்ளே, ஆடியோ புக்ஸ் நவ், ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தங்களின் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.